எல்லாருக்கும் வணக்கம். சிறடிக்கு ஆசை சீரியலில் அடுத்து நடக்க போகிற சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரோஹிணி ஒட்டுமொத்த குடும்பத்திட்டையும், அதாவது விஜயா, மனோஜ், முத்து, மீனா, அண்ணாமலை எல்லார்ட்டையுமே ஒட்டுமொத்தமாக மாட்டி வீட்டை விட்டு அனுப்பக்கூடிய அந்த சூழ்நிலை எப்போ நடக்க போகுதுங்கிறதான் தெரில. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வீட்டை விட்டு ரோஹிணி விரட்டப்படுவாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை தான். அதுக்கு தான் நம்ம முத்துவும் மீனாவும் சூப்பரான திட்டத்தை ரெடி பண்ணி அவங்களோட ஆதாரங்களை ரெடி பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அந்த ஆதாரத்தெல்லாம் நிரூபித்து விஜயாட்ட சொல்லி கொடுத்து வீட்டை விட்டு கண்டிப்பாக ரோஹிணி போகக்கூடிய நிலைமை கண்டிப்பாக வந்தே தீரும். அது எப்போ தான் நடக்குன்னு பார்த்துருவோம். இப்போ என்னென்னா, அதாவது ரோஹிணி பாத்ரூம் போயிருக்காங்க. பாத்ரூம் போயிருக்கிற நேரம் ரோஹிணியோட மொபைலு கட்டிலில் கிடக்குது. மனோஜ் சும்மா அவனோட செல்லை நோண்டிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு பூகம்பம் வெடிக்குது. என்னென்னா, மனோஜ் பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது ரோஹிணி மொபைலுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. கால் வந்ததை பார்த்துட்டு, என்னடா இது புது நம்பராக இருக்க அப்படின்ட்டு மனோஜ் அதை எடுத்து பார்த்துட்ருக்கான். பாத்ரூமில் ரோஹிணி இருக்கா. இவன் உடனே ரோஹிணியை கூப்பிடாம புது நம்பராக தானே இருக்குது, யாருன்னு கேட்டுருவோம் அப்படின்ட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறான். ஃபோன் காலை நம்ம மனோஜ் அட்டன் பண்ண உடனே ஃபோனில் தக்கான்னு ஒருத்தர் குதிக்கிறாரு. கோபத்தில் கொந்தளித்து பேசுகிறாரு. ஆங்காரத்தில் ஆடுற மாதிரி சரியான கோபத்தில் பேசுகிறாரு. என்னம்மா வாடகை என்னாச்சு? 5ஆம் தேதிக்கெலாம் கொடுக்கணும். தேதி என்ன ஆகுது? இன்னும் வாடகை கொடுக்காமல் இருக்க? 2 மாதமாக இப்படி தாம்மா இழுத்தடிச்சிக்கிட்டு இருக்க. ஒழுங்காக வாடகையை கொடு அப்படின்னு சொல்லவும், இந்த பக்கம் இருந்து நம்ம மனோஜ், நீங்கள் யார், எதுக்கு உங்களுக்கு வாடகை கொடுக்கணும் அப்படின்னு மனோஜ் கேட்குறான். அந்த சைடு இருந்து அவர் சரியான டென்ஷனில், நீ யாருப்பா, வாடகை ஒழுங்காக கொடுக்கணும், இது ரோஹிணி செல் தானே, ரோஹிணியோட மொபைல் தானே அப்படின்னு சொல்லவும், ஆமாம் ரோஹிணி தான் அப்படின்னும், இங்கே பெருங்குளத்தில் இருக்க வீட்டு ஓனர் பேசுகிறேன், ஒழுங்காக வாடகையை 5ஆம் தேதிக்கு கொடுக்கக்கூடியதை இன்னும் கொடுக்கல, ஒழுங்காக வாடகையை கொடுக்க சொல்லு, இல்லை வீட்டை காலி பண்ண சொல்லிடுவேன் அப்படின்ட்டு ரோஹிணியை மிரட்டுற மாதிரி நம்ம மனோஜிட்ட பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இவன் என்னடா இது, யார், என்ன வாடகை, பெருங்குளத்தூரில் வீடா அப்படின்னு மனோஜ் குழம்பி போய் நிற்கிறான். அந்த நேரத்தில் நம்ம ரோஹிணி பாத்ரூம்லேருந்து வெளியில் வர்றா. வெளியில் வரவும் மனோஜ் ரோஹிணியை பார்த்து டென்ஷனில், ரோஹிணி நீ நிறைய விஷயத்தை என்கிட்ட மறைக்கிற, இது யார், ஏதோ வாடகை கேட்குறாங்க, பெருங்குளத்தூரில் தங்கியிருக்க வீட்டுக்கு வாடகைன்னு சொல்லி மிரட்டுறாங்க, 5ஆம் தேதியெலாம் கொடுத்துருவாங்களாம் அப்படின்னு நம்ம மனோஜ் ரோஹிணியை பார்த்து கேட்க, ரோஹிணி திக்கி திணறி போய் நிற்கிறா. ஐயையோ இவனுக்கு தெரிஞ்சிருச்சே, மாட்டிட்டோமோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் பார்க்க, ரோஹிணி சொல்கிறா, நல்லா மழுப்புற மாதிரி பேசிடுறதா மனோஜிட்ட. மனோஜ் ஆனாலும் விடலை, நீ நிறைய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்ட, அதாவது கடன் வாங்கினதை மறைச்சிட்ட, இப்போ உனக்கு பல்லு வலி வந்ததையும் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மனோஜ் டென்ஷன் ஆகிறான். ஆனாலும் ரோஹிணி அசால்ட்டாக சமாளிச்சிட்றா. என்ன சொல்கிறா, அது என் ஃப்ரெண்டு தங்கியிருக்க வீடு, அவளுக்கு திடீர்னு வேலை போயிடுச்சு, அதனால் 3 மாதமாக அவளுக்கு நான் தான் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இது தப்பா அப்படின்னு சொல்லி ரோஹிணி பாவம் போல் மூஞ்சி வச்சுக்கிட்டு மனோஜிட்ட பேசுகிறா. ஆனாலும் வில்லாதி வில்லை நம்ம மனோஜ் என்ன கேட்குறான், நீ என்கிட்டேருந்து ஏதோ மறைக்கிற, என்ன வாடகை, என்ன ஓனரு, பெருங்குளத்தூரில் யார் தங்கியிருக்கா என்கிட்ட நீ சொல்லவே இல்லை, நீ நிறைய விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறேன்னு கோவப்படுறான். ஆனாலும் ரோஹிணி அவளும் வில்லாதி வில்லியாச்சே, அவள் அசால்ட்டாக மனோஜிட்ட, நான் எந்த தப்பும் பண்ணலை, நீ தான் என் ஃபோன் காலை நீ அட்டன் பண்ணியிருக்க, எனக்கு வந்த ஃபோன் காலை நீ அட்டன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படிங்கிறா. அவன் தலவாணியும் பெட்ஷீட்டையும் தூக்கிக்கிட்டு இவன்கிட்ட கோவப்பட்டுட்டு வெளியில் போயிடுறான். ஆக மொத்தம் ரோஹிணிக்கு பெரிய பூகம்பம் கண்டிப்பாக இருக்குது. இதை விஜயாட்ட போய் இவன் மனோஜ் சொல்லிட்டான் அப்படின்னா ரோஹிணிக்கு வேட்டு தாங்க. சரிங்க, அடுத்து என்ன நடக்குதுன்னு எனக்கு பார்ப்போம்.